Psalm 73 verse 1. 73ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது It is a psalm of Asaph. அவர் ஆசாவின் சங்கீதமாய் இருக்கிறது. He says, truly God is good to Israel, to such as are pure in heart. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Who was Asaph? யார் அந்த ஆசாப்? Asaph was a song leader or the song choir leader of David and Solomon in the temple. டேவிட் சாலமோன் காலங்களில ஆசாப் ஒரு choir லீடராக அவர் இருந்தவர். He used to lead the song and the songs in the temple. ஆசாப் வந்து அந்த கோயில் ஆலயங்களில தேவாலயங்கள்ல பாடல் பாடுகிறவராக இருந்தார். But when he saw how the wicked were flourishing and how God was blessing them, he was not at peace. அவர் பாடும் பொழுது அவருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. When he saw the wicked, அவர் பாவத்தை பார்க்கும் பொழுது, he saw the wicked men, the people who are in sin, he saw them exalting and he saw them being blessed by God. He was wondering, why is it so? அவர் பாடும் பொழுது அந்த இடத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவர் உள்ளம் வேதனைப்பட்டது. The people who are in the way of sin, அந்த இடத்துல இருந்த மக்கள் பாவத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்தார்கள். those people in the world who were in the way of sin, உலகத்துல இருந்தவர்கள் பாவத்துல இருந்தார்கள். those people who did not know who God was, அவர்களுக்கு கடவுள் யார் என்று தெரியாது. who did not know about Jehovah, ஜெகோவாவை அவர்கள் அறியவில்லை. when he saw that they were being prosperous, God was blessing them, he was thinking, why is that so? ஆனா ஆசாப் இதை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள், அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் ஏன் என்று அவருக்குள்ள ஒரு சந்தேகம். In verse 2 it is saying, இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, but as for me, ஆனாலும் என் கால்கள், as for me my feet had almost stumbled. எப்பொழுதும் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று என்று வேதம் சொல்கிறது. my steps had nearly slipped. சற்றே தப்பிற்று என்று வேதம் சொல்கிறது. The men in the world, they are being blessed. உலகத்துல இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். They are being prosperous. அவர்கள் riches நல்ல வாழ்க்கையை வாழலாம். But I am a man of a true heart. ஆனா நான் உண்மையுள்ள இருதயம் உள்ளவனாய் இருக்கிறேன். I am a man who exalts the God of Israel. நான் கர்த்தரை உயர்த்துகிறவனாக, இஸ்ரவேலின் தேவனை உயர்த்துகிறவனாக இருக்கிறேன். But I feel that I am falling down. ஆனா நான் கீழ விழுந்துருவேனோ நான் நினைக்கிறேன். Verse 3 says, மூன்றாம் வசனம் சொல்கிறது, it says, for I was envious of the boastful when I saw the prosperity of the wicked. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He was thinking, அவர் யோசிக்கிறார், God is not a good God. ஆண்டவர் நல்ல கடவுள் அல்ல. Why is the wicked flourishing like the flower? ஏன் அந்த பாவம் செய்கிறவர்கள் ஒரு நல்ல பூவை போல வளர்றாங்க? He was thinking about it. அத குறித்து அவர் யோசிக்கிறார். But in verse 6 it says, ஆறாம் வசனம் சொல்கிறது, therefore pride serves as their necklace. பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றிக் கொள்ளும். The people in the world have so much of pride. உலகத்தில் இருக்கிறவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். They wear as a necklace. அவர்கள் பெருமை பாராட்டுவதை நெக்லஸை போல, சரப்பணியை போல அணிந்து கொண்டிருக்கிறார்கள். They cover violence is covered like a garment. அவர்களுடைய அந்த கொடுமை ஆடையை போல இருக்கிறது. They don't know God. அவங்க கடவுளுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. They don't fear any man. அவங்க எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க. They are proud. அவங்க ரொம்ப பெருமை உள்ளவர்கள். They are violent. அவர்கள் ரொம்ப ரொம்ப வயலண்டான, ரொம்ப ஆக்ரோஷமானவர்கள். But God is blessing them. ஆனா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். But I am a man who exalts God. ஆனால் நானோ கர்த்தரை உயர்த்துகிறவராக இருக்கிறேன். I am a man of a good heart. நான் நல்ல இருதயம் உள்ளவனாக இருக்கிறேன். But why am I not being exalted? ஆனா நான் உயர்த்தப்படுகிறவனாக இல்லை. When he was asking this doubt in his heart, இந்த சந்தேகம் அவருடைய உள்ளத்தில் வந்த பொழுது, God began to speak to him. ஆண்டவர் அவரிடத்தில் பேசத் தொடங்குகிறார். God began to talk to him. ஆண்டவர் அவரோடு பேசத் தொடங்குகிறார். God began to open his eyes. ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். This man did not have pride. அவருக்குள்ள பெருமை இல்ல. Around his necklace or something else. Around his neck or something else. போல அந்த சரப்பணி வேற ஏதோ ஒரு சரப்பணியாக இருந்தது. Read Proverbs 6:21. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, if you open Proverbs 6, அந்த அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால், it says, bind them continually upon your heart.
Proverbs 6 verse அவைகளை 21. எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து And tie them around your neck. அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். What is it talking about? ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிறார். If you read verse 20, 20ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், it says, "My son, keep your father's command. என் மகனே உன் தகப்பன் கற்பனைகளை காத்துக்கொள். Do not forsake the law of your mother." உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. I mean, the word of God should be like a jewelry around your neck. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் கழுத்தில் அணியப்படுகிற சரப்பணியை போல இருக்க வேண்டும். The Solomon says, tie them around your neck. அதை உன் கழுத்தில் கட்டிக்கொள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. A righteous man is not having pride around his neck, but நீதிமானுடைய கழுத்தில் பெருமை என்னும் சரப்பணி இல்லை. But he is having the word of God. ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு அணிகலனை போல இருக்கிறது. The next verse says, இந்த வசனம் சொல்லுகிறது, when you roam, they will lead you. நீங்கள் அதை கட்டிக்கொண்டால் அது உங்களை நடத்தும். Amen. When you sleep, they will keep you. அது நீங்கள் அதில் நடக்கும் பொழுது அது உங்களை காப்பாற்றும். When you are awake, they will speak to you. அது உங்களை சம்போஷிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. When you abide in the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, if you walk today in the word of God, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நடப்பீர்கள் என்றால், when you roam, it will lead you. அது நீங்கள் நடக்கும் பொழுது செல்லும் பொழுது அது உங்களை நடத்தி செல்லும். At night when you are sleeping, it will keep you safe. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அது உங்களை பாதுகாக்கும். When you sleep at night, நீங்கள் தூங்கும் பொழுதும் it will keep you. அது உங்களை பாதுகாக்கும். When you wake up in the morning, it will speak to you. அது காலையில நீங்கள் எழும்பும் பொழுது அந்த வார்த்தை உங்களோடு பேசும். The next verse says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, for the commandment is a lamp and the law a light. அவைகளை எப்பொழுதும் உன் இதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். It was 23. 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, for the commandment is a lamp, கட்டளையே விளக்கு, and the law is a light. வேதமே வெளிச்சம். The psalmist says, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், your word is a lamp to my feet. ஓ அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமா இருக்கிறது, light to my path. நம்முடைய வழிகளுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. Yesterday we heard from the man of God. நாம நேற்று அந்த கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டோம். He was saying yesterday, when you go to a dark place, நீங்க இருட்டான பாதையில நடந்து போகும் பொழுது, you have a torch in your hand. நம்ம கையில டார்ச் இருக்கும். You will show it down and you will show it in front. அந்த டார்ச்சை நம்ம முன்னாடி காட்டுவோமா இல்ல நம்ம காலு கீழ காட்டுவோமா? Because it's a light to lamp to your feet, light to your path. ஓ அந்த வெளிச்சம் வந்து உங்கள் கால்களுக்கும் தீபம் கால்களுக்கும் வெளிச்சம் பாதைக்குமா இருக்கிறது. When you come back to Psalm 71, சங்கீதம் 73, sorry, 73ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, here it says, இங்க நாம் பார்க்கிறோம், when he saw the wicked, பாவிகளை நாம் பார்க்கும் பொழுது, they had pride, அந்த ஆசாப் அழுதார். they had arrogance and violence. அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள். They were having violent heart. அவர்களுக்கு தீய சிந்தனை இருந்தது. I mean, why are they stable? அவர்கள் ஆனாலும் நிலைத்திருக்கிறார்களே. When he asked this question to God, அதை நான் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது, in verse 13 we read, verse 13, 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். he is saying, surely I have cleansed my heart in vain. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, I mean, I am a man of innocent heart. நான் என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறவனா இருக்கிறேன். He is saying, I have washed my hands in innocence. என்னுடைய இருதயத்தை நான் கழுவி சுத்திகரித்து பாவம் செய்யாமல் இருக்கிறேன். Verse 14 says, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, even then, நாள்தோறும், I mean, even then I am plagued all day long. நான் வாதிக்கப்பட்டும் காலையிலும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. I mean, God is punishing me every moment. எல்லா நேரமும் கர்த்தர் என்னை தண்டிக்கிறார். While Asaph, the song leader, was saying all these things. ஏன் இதெல்லாம் ஆசாப் ஒரு பாடல் தலைவனாக இருக்கிற ஆசாப் இதை சொல்லுகிறார். Verse 16 says, 16ஆம் வசனம் சொல்லுகிறது, when I thought how to understand this, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். I mean, it was too painful for me. இது ரொம்ப வலியை கொடுக்கிறதா இருக்கிறது. Maybe in your office, ஒருவேளை உங்க ஆபீஸ்ல your boss would be a cruel man. உங்களுடைய பாஸ் வந்து ரொம்ப மோசமான ஆளா இருக்கலாம். But he would be always happy. ஆனா அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாரு. But you would be a man of prayers. ஆனா நீங்க ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருக்கலாம். You would be a man of a good heart. ஓ நீங்க நல்ல இருதயத்தை உடையவர்களா இருக்கலாம். You would be a woman of good heart. ஓ நீங்க நல்ல பெண்மணியாக இருக்கலாம். But still you have difficulty. ஆனாலும் நீங்க கஷ்டத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க. Asaph says, ஆசாப் சொல்றார், while I was confused about this thing, ஏன் இதை குறித்து எனக்கு குழப்பம் ஏற்படுகிறது
சொல்லுகிறது. Amen. It says it was too painful for me. இது ரொம்ப வலியை உண்டாக்குறது என்று வேதம் சொல்லுகிறது. Amen. He went to the sanctuary of God. ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு, ஆண்டவருடைய பிரதானத்திற்கு அவர் செல்கிறார். Verse 7 it says, 17ஆம் வசனம் சொல்லுகிறது. Amen. I went to the sanctuary of God. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும், When he went to the sanctuary of God, அவர் ஆண்டவருடைய ஸ்தலத்திற்குள்ள போகும் பொழுது, then he realized the truth. ஆண்டவருடைய ஸ்தலத்திற்குள்ள போகும் பொழுது அவர் அறிந்து கொண்டார் உண்மை என்ன என்று. Amen. He began to see the reality. அவர் அங்கிருந்து ஆரம்பிக்கிறார், அந்த காரியங்களை, உண்மையான காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். Amen. Then God began to speak to Asaph. ஆண்டவர் ஆசாமிடத்தில் பேச தொடங்கினார். Dear Asaph, Dear Asaph, it is not the way you think. இது உன்னுடைய வழி அல்ல. Because do you know, when you trust the Lord, உனக்கு தெரியுமா, கர்த்தருடைய நம்புகிறவர்கள், Amen, you will never slip. அவர்கள் கீழே விழ மாட்டாங்க. The Lord is a rock. ஓ, ஆண்டவர் கண்மலையா But இருக்கிறார். the people in the world, உலகத்தில் இருக்கிறவர்கள், if you read the next verse, it says, அடுத்த வசனம் இருக்கிறது பாருங்க. surely you set them in slippery places. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி, You cast them down to destruction. பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். Amen. Oh, how they are brought to, it says, to destruction in a moment. ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் என்று They are சொல்லப்பட்டிருக்கிறது. utterly consumed with terrors. பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். Then he understood அப்பொழுது ஆசாப் அறிந்து கொண்டார், that even though they show pride in every way, எல்லா இடத்திலேயும் அவங்க பெருமையை காட்டினாலும், even though they show violence in every way, அவங்க எல்லா இடத்திலேயும் கெட்ட காரியங்களை செய்தாலும், but they are on a slippery ground. ஆனா ஒரு நாள் அவர்கள் விழுந்து போவார்கள். They are on slippery ground. அவர்களுக்கு விழுகிற இடம் உண்டு. One day they will fall all of a sudden. ஒரு நாள் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் கீழே விழுந்து போவார்கள். Do you know how God looks at them? ஏன் ஆண்டவர், How does God see them? அவங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், Next verse says, அடுத்த 20th வசனம் verse சொல்கிறது, says, as a dream when one awakes, நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிந்து போல், so Lord, when you awake, you shall laugh at them. ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை You will இகழுவீர். despise their image. அவர்கள் வேஷத்தை இகழுவீர். Do you know something? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? I mean, God knows that they are very weak people. அவர்கள் ரொம்ப வீக்கானவங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். And you are, even though you go through difficulty, நீங்க கஷ்டத்தின் பாதையில போனாலும் சரி, you will see the hand of God. ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். Do you know why? ஏன் தெரியுமா? In persecution, கஷ்டத்தின் நேரத்துல, in difficulty, துன்பம் வரும் நேரத்துல, in difficulty, in sorrows, கஷ்டமான சூழ்நிலைகள்ல, when you are sick in your bed, நீங்க உங்களுடைய படுக்கை அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது, one thing you must keep in your mind, ஒன்னு மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், your rock is Jesus Christ. உங்களுடைய நம்பிக்கை அந்த கண்மலையாகிய கர்த்தர். Difficulties will come, கஷ்டங்கள் வரும், sorrows will come, வேதனைகள் வரும். but when you are a song leader, ஆனா நீங்க ஒரு பாடல் தலைவராக இருப்பீர்கள் என்றால், in your house you are a singer, நீங்க உங்க வீட்டுல பாடுகிறவராக இருப்பீர்கள் என்றால், God tells you, ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், you sing for the Lord. நீங்க கர்த்தருக்காண்டி பாடுறீங்க. As David said, I will praise the power of God. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வல்லமையை பாடுகிறேன் என்று. God shall come down for you. ஆண்டவர் உங்களை, He will come down for you. உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். You will see the victorious hand of God. ஆண்டவருடைய பலத்த கரம், வெற்றியின் கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். If you are a person with a clean heart, நீங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், you will see the destruction of the ones who have pride. நீங்கள் அந்த சரப்பணியை அணியாமல் இருப்பீர்கள் என்றால், you will see how they fall down. அவர்கள் எப்படி விழுகிறார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். You will see with your own eyes. உங்கள் கண்களால் அதை காண்பீர்கள். The wicked will not stand for the long time. பாவிகள் ரொம்ப நாளா நிலை நிற்க முடியாது. They will fall one day. அவர்கள் ஒரு நாள் விழுந்து போவார்கள். But you and your generations to come will stand firm in the Lord. ஆனா நீங்க கர்த்தர் முன்பதாக நிற்கிறவர்கள் நிலைத்து நிற்பீர்கள். That's why the same Psalm verse 1 says, அந்த வசனத்துல 73:1 நாம் பார்க்கிறோம், truly God good to Israel. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். He is good to Israel. அவர் நல்லவராக இருக்கிறார். Can we all say God is good to me? hallelujah. கர்த்தர் நமக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். Can you all say, God, you are good to me? நீங்க சொல்லலாமா சேர்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்கிறவராக நல்லவராக இருக்கிறீர். When you go into the sanctuary, நீங்கள் அந்த ஆண்டவருடைய தேவஸ்தானத்திற்கு வரும் பொழுது, when you go into your prayer room, உங்களுடைய ஜெப அறைக்கு செல்லும் பொழுது, you will know the reason of difficulty in your life. நீங்க உங்களுக்கு தெரிய வரும் ஏன் கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுகிறார் என்று. God restored back Job, in a great way.
way. யோபுவை கர்த்தர் மீண்டும் சீரமைத்தார். Similarly, God will restore his righteous men. சின்ன அத பாவிகள் மீண்டும் ரீஸ்டோர் பண்ண முடியாது. But God will restore righteous men. Amen. நீதிமான்களை கர்த்தர் மீண்டும் சீரமைக்கிறார். But the wicked will slip and fall. ஆனா பாவிகள் கீழே விழுந்து அழிந்து போவார்கள். Don't have envy or jealousy against them. உங்க உள்ளத்துல இந்த மாதிரியான காரியங்களை எழும்ப விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். Don't feel bad about them. அவங்களை குறித்து நீங்க தவறா நினைக்க வேணாம். May the Lord bless them. ஆண்டவர் ஒருவேளை அவங்களை ஆசீர்வதிக்கலாம். One last point I will say and stop here. நான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். Should know one thing. ஒன்னு தெரிந்து கொள்ளுங்கள். They don't have eternity, but you have eternity. அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்ல, ஆனா நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. So God will bless them here. ஆண்டவர் இங்க அவங்களை ஆசீர்வதிக்கலாம். Because God is a good God. ஆனா ஆண்டவர் அவர் நல்லவராக இருப்பதினால். Because they have no heaven. அவங்களுக்கு பரலோகம் இல்ல. So God will give them wealth. அவங்களுக்கு இங்க ஆண்டவர் நல்ல வசதிகளை கொடுத்திருக்கிறார். Because God wants them to be happy. ஏன்னா அவங்க இங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும். Amen. But if even though you are sad for some time, நீங்க கொஞ்ச நாள் சேடா இருந்தாலும் பரவாயில்லை. Amen. But there's a time you'll be happy always. ஓ, அதுக்கப்புறம் ஒரு நேரம் இருக்கு, என்னாலும் சந்தோஷமா இருக்கிற நேரம் உண்டு. You'll be happy every day. எல்லா நாளும் சந்தோஷமா இருப்பீங்க. Hallelujah. Hallelujah. Can we come on to our feet? நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? Can we come on to our feet? எல்லாரும் எழுந்து நின்று